ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு பிடிஎஸ் ஆர்மி கில்ஸ் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை வில்லேஜ் பொண்டாட்டி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டிலேருந்து நம்ம முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கோன்னா, இந்த மாதிரி வந்து ஒயனோட வீட்டுக்கு அவங்களோட ஒரு கெஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆனதுனால யார் என்னன்னு தெரியாதான், நியூ பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் அத்தையோட வாய்ஸ் நல்லா தெரியும், அதனால் அவங்க இருக்கிறாங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்குங்க அத்தை அப்படிலாம் கேட்டுட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டி மெழுகுவத்தி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு மெழுகுவத்தி எடுத்துகிட்டு வரும்போது அங்கேருந்து அந்த நியூ பர்சன் ஒருத்தர் வந்து உங்களை அப்படியே எப்படி சொல்கிறது, ஸ்டன் ஆகி அப்படியே மெல்ட் ஆகி ஃபால் ஆன மாதிரியே இருக்குது. உங்களை பார்த்து ஃபால் ஆகிட்ட மாதிரி அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அந்த மெழுகு எடுத்துகிட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி நடந்து வரீங்க, சூப்பராக நடந்து வரீங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே மெல்ட் ஆகிட்டார் ஃபுல்லாக. இப்போ வாங்க அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிப்போம். இப்போ வந்து டேவோட மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு வெளியே வந்து அப்படியே வந்து சொல்லிடுவாங்க. என்னதுன்னா, யாரா இந்த பொண்ணு மேக்கப் போடாமலே இவ்வளோ ஏஞ்சல் மாதிரி அழகாக இருக்குது? உன் அத்தை பொண்ணு தான். அத்தை பொண்ணா? ஒயனா? ஆமாம், பின்ன அயனா? ஒயனா இல்லையே அப்படின்ற யோசிக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப இதுவாக இருக்கும்ல, படிக்க போனதால் ஃபேஸ் கொஞ்சம் மறந்துருக்கும். 10 years ஆனதால் அது வந்து எப்படி சின்ன குழந்தையில பார்த்ததில்ல, இப்போ வந்து எவ்வளோ ஃபேஸ்லாம் ஞாபகம் இருக்காது. எப்படி கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, அதே மாதிரி இருப்பாங்களா, அதனால். ஆமாம், எங்கே போயிட்டு எந்த பொண்ணையும் உஷார் பண்ணலையே? இல்லை சே அப்படிலாம் இல்லை. உஷார் மட்டும் பண்ணிடு. நீ பண்ண வேண்டியது தானே, நான் வேணா உஷார் பண்ணியிருப்பேன்ல. ஏய், என்ன நடுவில் சந்தில் சிந்து பாடுறி, அவ்வளோதான் ஒன்று. நான் அப்புறம் வயனு சின்ன வயசுலேருந்தே பேசி வச்சுட்டாங்க, நீ என்ன நடுவில் வர? போடா அதெல்லாம் சின்ன வயசு. வயனுக்கே இப்போ உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. அதெல்லாம் பிடிக்கும், நீ வாயை மூடு. அதெல்லாம் பிடிக்கும், வயனுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதை எப்படி மறக்கலாம் முடியாதுடா, அப்படி இருக்கும். அப்புறம் ஏன் வெளியே காட்டிக்க மாட்டேறா, உருன்னு இருக்கா? அது அப்படி தான், நான் எப்போவுமே அப்படி தான். மனசுக்குள்ளே லவ் இருக்கும், ஆனால் வெளியே காட்ட மாட்டேன். நான் அதுக்குள்ளே வாயினை உஷார் பண்ணுறேன். உன்னை கொன்னுடுவேன். நீ வயன் பக்கம் போனாலே உன் தலையை வெட்டிடுவேன். வெட்டுவேன் பார்க்கலாண்டா. நான் என்ன உன்னோட தம்பின்னு பார்க்குறியா? எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காரு. யாருன்னா நம்ம சென்ட்ராசு. யாருன்னா, நான் தான் முன்னாடியே போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து தேங்க் ஒரு தம்பி இருக்கான், அது வந்து இந்த மாதிரி கிம் ஜோயின் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவன் தான் வந்து சென்ட்ராஸ். அப்படி தான் நாங்கள் இப்போ வந்து ஊரில் சொல்கிறது சென்ட்ராஸ்ன்னு தான் சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க, அதனால் அதே சொல்கிறோம். அந்த நியூ பர்சன்னு சொல்லியிருப்போம்ல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேங்கு டே டைகர் தான். அத்தை யார் இவங்கெல்லாம்? நெருடி, நான் சொல்கிறேன், இது யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்காத. உன் ஆத்துக்காரனா? ஆத்துக்காரனா? என்ன ஆத்துக்காரன் வீட்டுக்காரன்ட்டு? ஆத்துக்கார தெரியும், நான் சொல்லணும் தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட புருஷன்னா? புருஷனா? எனக்கு தேங்க மாமா தான் புருஷன், வேறு யாரும் கிடையாது. இது யாருன்னு முதல்ல சொல்லு. அடி கல்ல சிரிக்கி, இது டயாங் தானடி. தயங்க மாமாவா? ஐயோ, தெரியாமல் நம்ம என்ன பேசிட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, துடுன்னு ஓட்ட வேண்டியது தான். நான் மேலே போகிறேன். சரி ஓடிப்பா, எங்கேயாவது போய் போல. பாட்டி உன்னை அப்புறமா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வயனை மேலே போயிடுறாங்க, அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஐயோ மாமா வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ வந்துடுச்சே, முடிஞ்ச வேற பார்க்கலையே. ஐயோ, கரண்ட் இந்த நேரத்தில் தான் ஆஃப் ஆகணுமா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் தெரியாமல் வேறு ஓவராக பேசிட்டேன் கேள்விக்கிட்ட. என்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம், வாயாடின்னு நினச்சிருக்குமோ? ஐயோ அப்போ கட்டிக்காதா? என்ன பண்ணுறது இப்போது? ஐயோ மாமா வந்துடுச்சு, ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் பயமாக இருக்கே. சின்ன வயசில் பண்ண மாதிரி எதுனா பண்ணிடுச்சுன்னா? இல்லை பண்ணாத மாதிரி. வெளியே போய் படிச்சுட்டு வந்துருக்கு, எதனா பண்ணுமா? அதான் கிடையாது. ஐயோ மாமா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டுன்னு அவங்க ரூம்குள்ளே போய்ட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோன்னா தயாங் வந்து ஒயன் வந்து டேங் இப்போ சொல்கிறாங்க. ஒயன் வந்து இந்த மாதிரி இன்னும் வந்து என்னை நினச்சிக்கிட்டு இருக்கா, நான் தான் அவன் ஃபேஸ்லாம் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவி சொல்கிறாங்க,
அட பாவிச்சு இருக்கா, நீ தான்டா அவளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க. நான் போய் கேட்டதுக்கு அவ யார் இந்த பையன்ற மாதிரி என்கிட்ட கேட்டா தெரியுமா, உன்னை மறந்தே போயிட்டா. அப்படியே ஓடுற மறந்துட்டு நான் சொன்ன டயாங் தான் இதுன்னு. அப்புறமா வெக்கப்பட்டுட்டே ஓடுறா. இப்படியெல்லாம் நடந்துச்சா? அவள் என்ன மறந்துட்டாளா? என் ஃபேஸ் ஞாபகம் இல்லையா? என்னை யாருன்னு கேட்டாளா? ஐயையோ, நான் தான் இப்படி நினச்சா ஓயன் அதுக்கு மேலே இருக்காளே. 2 பேருக்கும் ஃபேஸ் வந்து மறந்து போயிடுச்சு போலயே. பல்லவி அவள் எப்படி என்னை மறக்கலாம்? எப்படி என்னை மறந்து போயிட்டா? அதுக்குள்ளே என்ன மறந்து போயிட்டா? மாமா மாமான்னு சுற்றி வர மட்டும் தெரியுது, அதுக்குள்ளே என்ன மறந்துட்டாளா? அவள் எப்படி என்னை மறக்கலாம்? நீ வருவ ஆட்டிக்கிட்டு 10 வருஷம் கழிச்சு அவள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாளா? போட. இப்போ வந்து டயாங் வந்து இப்போ இப்படி சொல்கிறாங்க, சின்ன வயசில் வந்து சிறுக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இப்போது பெருத்து பெரிய குட்டி ஆகிட்டேன், அதுக்கு அவள் மறந்துடுவாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொண்ணுங்க மனசு 10 நிமிஷத்துக்கு 10 பேர் அப்படியே மனசு வந்து அலைப்பாயும். உன்னை இவ்வளோ வருஷமாக நினச்சிட்டு இருந்தே பெரிய விஷயம், இப்போ தான் ஏதோ மறந்து போயிட்டான். மூஞ்சே நீ காட்டல, எப்படி அவனை வச்சுருப்பா? போடா, நானா இருந்தாலும் மறந்து போய் யாரோ ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பேன். இந்த டயாங் சொல்கிறாங்க, பாட்டி ரூபத்தில் ஒரு கொலகாரியா எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெத்தலை வேறு இருக்குது, கொஞ்சம் இடிச்சு தரியாடா டே டயாங் பையா. டயாங் வந்து சொல்கிறாங்க, நானே இப்போ தான் வந்தேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும், கிளம்பி வேறு யாராவது பாரு போய் வெத்தலை அடிக்கணும் அது இடிக்கணும்னு வந்துடுவேன். தம்பி இருக்கான்ல சின்ராசு, அவனை கூட்டின்னு போய் வெத்தலை அடிச்சுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க, நான் போகிறேன். வேலை இவன் இல்லைன்னா இவன், திருசா இல்லைன்னா நயன்தாரா, இந்த டயாங் இல்லைன்னா சின்ராசு. நீ வாடா தம்பியா. ஐயோ பாட்டி, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? யாருமே வெத்தலை கிடிக்க வரமாட்டீங்க. என் வாயில் வெத்தலை போட்டால் தான் நல்லா இருக்கும், பேச முடியும். யாரும் வரமாட்டீங்க. இந்த பாட்டியாக போய் கழுவி கிழுவின்னு சொல்லி திட்டி விட்றீங்க. ஒரு வெத்தலை எடுக்க இந்த வீட்டில் ஆள் இல்லையா? சரி சரி, அழுவாத. எதுக்கு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறேன்? இடிச்சு தரேன் கொடு. சரி வாடா தின்றாஸ் தம்பிய, வாடா. 10 வெத்தலையை வச்சு நல்லா நசுக்கி விட்ற வேண்டியதான், இவன் தலையில் கட்டி விட்றான். அப்படி பாவி கிளவி மைண்ட் வயசுன்னு வெளியே பேசுகிற. ஐயோ சின்ராஸ் தம்பி ஓடிடாதரா, டயாங் மாதிரியே இருக்கக்கூடாது தெரியா, இடிச்சு தரோம். டயாங் ஓடிட்டான் பாரு, அவளாம் ஒரு பிள்ளையா? நீ தான் என் பிள்ளை. கரெக்டு பாட்டி. ஐயோ என் செல்லம் அழகி. ஐயோ ஐயோ என் சின்ராசு கண்ணன். சரி சாட்டி, சரி பாட்டி குழு. வந்து ஒயின் ரூம்குள்ளே வந்து டயாங் போகிறாரு. டிக் 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 டிக். மாமா நீங்கள் எங்க? நான் எங்கே இங்கேயா? என்னை மறந்துட்டு தானே? ஐயோ இல்லை மாமா, நான் மறக்கலை. முகம் நீ லைட்டேன். என்னை மறந்துட்ட, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இல்லை மாமா, நான் மறக்கலை. சரி நீ பாட்டிக்கிட்ட வந்து இவர் யாருன்னு கேட்டியாமே என்னை பார்த்து? அது உன்னை கேட்கல மாமா, பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்துருந்தார்ல, அதனால கேட்டேன். அவன் என்னோட தம்பி, அவனையும் மறந்துட்டியா? உங்களை மறக்கலை, அவரை தான் மறந்துட்டேன், அதனால தான் அவரை கேட்டேன். எப்படி நீ 2 பேரும் யாரையும் நீ மறக்கக்கூடாது, எப்படி நீ மறக்கலாம்? ஐயோ மாமா, உண்மையிலே நான் மறக்கலை. இதாவது சொல்லினேரு, நீ எப்படி என்னை மறக்கலாம்? அதுக்குள்ளே மறந்துட்டேன். நம்ம லவ்லாம் அவ்வளோதானா? சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம்? இல்லை மாமா, நான் மறக்கலை, உண்மையாலே மறக்கலை மாமா. மாமா மாமா மறக்கலை மாமா, மறக்கலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருந்து டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா அது கனவு. அவள் தான். சி கனவா? கடவுளே, கனவுலையும் வராரு, அதுவும் கொஞ்சம் டெரராக வேற வராரு. என்னதான் பண்ணுறது? எப்பா உடம்பே புல்லரிச்சிருச்சு, என்னதான் பண்ணுறதோ. இப்போ வந்து ஒயனோட ரூமுக்கு வந்து டயாங் வந்து கதவு தட்டுறாங்க. டிக் 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 டிக். மாமா இப்போ வந்து அப்படியே உள்ளே போன உடனே வந்து டயாங் வந்து அப்படியே வந்து வாளோட வந்து ஒயனை வந்து ஒயனை வந்து வாளோட அப்படியே பின் பண்ணிட்டு அப்படி கேட்குறாங்க, என்னை மறந்துட்டு தானே ஒயன்? இல்லை மாமா, நான் மறக்கலை, தள்ளி போங்களே. அப்போ எதுக்கு நான் ஊருக்கு போகும்போது நீ வந்து என்னை பார்க்க வரல? எனக்கு வயிறு வலி மாமா, அதனால தான் நான் வரல. கொஞ்சம் தள்ளி போங்களேன், அம்மா பார்த்துட்டாங்களா தப்பாக நினைப்பாங்க. இல்லை, நீ வந்து அன்றைக்கி நான் வந்து கிஸ் பண்ணதால தானே நீ பயந்துட்டு நீ வரல. அது அது ஆமாம் மாமா, லைட்டாக பயமாக இருந்துச்சு, அதனால தான் வரலை. அப்போ ஓடிட்டேன், இப்போ ஓட முடியாது அப்படின்ட்டு டேங்க் சொல்லிவிட்டு அப்படியே ஒயனை வந்து கிஸ் பண்ணிடுறாங்க, லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் இங்கே தானே இருக்க போகிற, அப்போ பாரு. அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும்ல, அவங்க சின்ன வயசில் கன்னத்தில் கிஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஷாக்கானாங்க, அப்படி பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லிப்பில் வர கிஸ் பண்ணியிருக்காரு, பயப்படாமல் இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு தேங்காய் விட்டா போதுண்டா சாமின்னு ஓடிடுறாரு. அப்புறம் வயன் வந்து ஷாக் ஆகிட்டு பொறுமையாக அப்படியே நடந்து கீழே வராங்க. என்ன இது நம்ம பார்த்த வயனு கிடையாதே,
அடியே ஒயனே கள்ளச்சிருக்கே இங்கே வாடி. சிறுக்கி சிறுக்கி மாவ சிறுக்கி வெளியே வராளா பாரு, இவளுக்கு காதே கேட்காது. சீக்கிரம் வாடியா சிறுக்கி மாவுல. சொல்லு பாட்டி. ஐயோ சிறுக்கி, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது. சரி வாஜா, 2 பேரும் 2 கையை பிடிச்சி இந்த வெத்தலையை மடிச்சு பாடுவோம். சரி கொடு. என்னடி இப்போ பார்த்தாலும் கிளவி கிளவின்வா, இப்போ ஒரு வாயில் ஒரு வார்த்தையாக காணோம், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி. எப்போவுமே சிரிச்சுக்கினே இருப்பியா, சில்லறை சதற மாதிரியா, சிரிப்பே காண. ஒன்றும் இல்லை பாட்டி, வீடு. அடியே சிரிக்கே, சீக்கிரம் மடிடி, உனக்கு என்ன பிரச்சனை வர தெரியல, சிரிச்சுக்கினே இருப்பா. என்னதான் ஆச்சா இவளுக்கு, என்ன ஆச்சு உனக்கு? அது யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேல்ல. சொல்லு, யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பாட்டி அது தயாங் மாமால. அவனுக்கு என்னவா? அவனுக்கு ஒன்றும் இருக்க முடியலையா? ஒரு வெத்தலை இட்டு கொடுறானா ஓடுறான் துண்டை தூக்கினே. அது மாமா என்னை முத்தம் கொடுத்துச்சு மாட்டி. அவ்வளோதானே, இதுக்கே இவ்வளோ சீரியஸாக இருக்கா? எங்கே கன்னத்தில் தானே கொடுத்தேன்? இல்லை பாட்டி, உதட்டிலே கொடுத்துட்டாரு. அந்த சண்டாளம் இருக்கடு எப்படி கொடுப்பாங்க வாயில? எவ்வளோ தைரியம் தான் என் பேத்தி வாயிலே முத்தம் கொடுத்துருப்பா. நீ அதோட என்ன பண்ணிட்டு இருந்தான் கொடுக்குறானியா? இல்லை பாட்டி, எனக்கு பயமாக இருந்துச்சா அதான். என்ன உனக்கு பயம்? அவன் வாயை பிடிச்சி கடிச்சு வைக்கிறவள நீ கோம்னு இருந்துருக்க. ஐயோயோ, என் மானம் போதே, என் உயிர் போதே, என் எல்லாமே போதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் மானம் போச்சு. என் சண்டாளம் இருக்கா, இங்க வாடா டயாங்க. என்ன பாட்டி? என்ன பாட்டியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாம மாதிரி வராம பாரு. என்ன பண்ண? என்ன பண்ணியா? பொம்பளை புள்ள வாயை பிடிச்சி கவ்வி விட்டு, வாயை கவ்வி போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறா பாரு பேச்சு. கவுனா? யார் வாய? ஏன் வாயை கவுன? எது கேட்குறான் பாரு கேள்வி. ஒயின் வாயை தானே கவுன. சொல்லிட்டாளா? ஆமாம், நான் எப்போ கவுனேன்? அதுக்குள்ளே என்னடா அவசரம்? கல்யாணம் நடக்க முன்னாடி அந்த பிள்ளை வாயை போட்டு கவி பிடிச்சிருக்க. பாட்டி, இவன் எது முதல்ல இப்படி சொல்வா? எதுக்கு சொல்கிறா? என்ன பண்ணாலும் சொல்லிடுவாளா? அவன் என்ன ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறா, அதனால என்கிட்ட சொல்கிறா. சொல்லக்கூடாதா? அவன் சொல்லுவான் நீ பண்ண தப்பு அவ்வளோ பெரிய தப்பு, அது எப்படி நீ வாயை பிடிச்சி கவலை? ஒரு பொம்பளை பிள்ளை வாயை பிடிச்சி இப்படி கவலைமாடா? இதெல்லாம் சிட்டியில் நார்மல் பாட்டி. ஐயோ ஐயோ, அதுதான் சிட்டியில் போய் படிக்கக்கூடாது போலையே. கண்டதை பண்ணிட்டு நார்மல் நார்மல்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பிள்ளைங்களாம். சரியில்லை. சரியில்லையா? இதெல்லாம் நார்மல் தான் பாட்டி. வாடி. ஏய், அவள் எங்கடா கூட்டு போற? எங்கே கூட்டு போற? திரும்ப போட்டு ஏதாவது படி போட்டு இங்கே இருற. வாய் நீங்கள் நில்லா. அங்கே நில்லா. ஐயோ கிளவி, உனக்கு என்னதான் வேணும்? எங்கேயும் கூட்டு போகக்கூடாது, அவளை தனியாக கூப்பிட்டே போகக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு முதல்ல இந்த கிளவியை போட்டு தரணும். எப்போ பார்த்தாலும் தொல்லை. புட்டேன், இந்த டயாங் பையன் சரியில்லை, அவன் கூட சேராத. இந்த பையன் சரியே இல்லை. என்ன நான் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். இந்த காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணாம என் தாலியை பிடிச்சி அறுக்குறாங்க. உனக்கு ஏது பாட்டி தாலி முதல்ல? அதான் தாத்தாவை ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டியே, நீ எப்போ போகிற சொல்லு சொல்லு. இவன் கூட நீ சேராத. இந்த டயாங் பையன் கூட நீயும் இப்படியே பேசுற, எல்லாரும் இப்படியே பேசுறீங்க. முதல்ல இவங்க 2 பேருக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். சரியா? இல்லை அதெல்லாம் இதை பண்ணுங்க. ஐயோ பாட்டி போயிடலாவா, மாமா கோவப்படுது. ஐயோ, இந்த டயாங் பையன் கூட மட்டும் சேராதம்மா, சரியில்லை. வா நம்ம போவோம் அங்கிட்டு. ஏய் இல்லடி வைனே, மாமா நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினு ஓடிடுறாங்க. அதுதான் பாட்டியும். டயாங் பையா, போய் உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வீட்டில் போய் சொல்லு. என்ன சரி, அப்படியே போடாத. அந்த சின்ராஸ் பையன் இருக்கான்ல, அவன் தம்பியா, அவனை கூட்டு வா. நீ வேலை கேட்க மாட்டேன், வெத்தலாம் நீ அடிக்கவே மாட்டேன். அவன் நல்லா எடுக்கிறான்டா, நிறைய வெத்தலை நான் வச்சுருக்கேன் தெரியுமா. அவனை கூட்டு வந்துரு. கிளவிக்கு குசுமை பாரு, வயசானாலும் அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. வயனும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ மாமா நம்மளை கிஸ் பண்ணிடுச்சு, வெக்க வெக்கமாக வருது, நான் என்ன செய்வேன் பெருமானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதோட இதை முடிச்சிடுவேன் இந்த எபிசோட. நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணுவேன். பை காய்ஸ். பை காய்ஸ். தேங்க்யூ.
சல் சாயோ டாட்டா பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா பாய் கைஸ். பாய்.